ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் பேருந்து ஏற்காடு மலைப்பாதையில் வந்து கொண்டிருந்தது. மலைப்பாதை 11வது வளைவு அருகே உள்ள முனியப்பன் கோயில் பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதாவது இந்த பேருந்து அந்த பள்ளத்தில் இருந்து அடுத்த கொண்டை ஊசி வளைவு இடையில் இந்த பேருந்து தற்பொழுது பள்ளத்தில் விழுந்துள்ளது. தொடர்ந்து அந்த வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்டு வருகின்றனர். 30க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்த நிலையில் ஒவ்வொருவரையாக அந்த சுற்றுலா பயணிகள் மீட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு ஏற்காடு, வாழப்பாடி, நாகலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வருகின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு தீயணைப்பு வீரர்களும் தற்பொழுது வந்துள்ளனர். மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பலத்த காயமடைந்தவர்கள் ஒவ்வொருவராக மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது இந்த மலைப்பாதையில் காயமடைந்தவர்கள், அதாவது இவர்கள் சிகிச்சை பலனின்றி அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படும் சூழல் உள்ளது. பலத்த காயமடைந்துதான் தற்பொழுது ஒவ்வொருவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக தற்பொழுது ஏற்காடு மலைப்பாதையில் முழுவதும் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அந்த சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. தொடர்ந்து மீட்பு பணியில் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபிரகாம்.